கண்ணெதிரே தோன்றினாள். ஹலோ சார். ஹாய் சார். வாங்க சார். ப்ளூ பிரிண்ட் ரெடியாக இருக்கும் சார். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம். நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே சரிங்க சார். அத்தை, என் வாழ்க்கையில மறுபடியும் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் இப்போ என் கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. இந்த கிரகம் நம்மள விட்டு போச்சுன்னு நினைச்சா இப்ப என்னடானா சிவா கூட ஒண்ணா வந்துட்டு இருக்கா. அனிதா, நீ ஏன் இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ண. நீ அந்த சக்திய பாத்தியா? எவ்ளோ நடந்தும் எதுவுமே நடக்காத மாதிரி, கல்லூலி மங்க மாதிரி எவ்வளவு அமைதியா இருந்து அவ காரியத்தை சாதிச்சுக்கிறா பாத்தியா? அதே மாதிரி நாமளும் சைலண்டா வேலை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எந்த விஷயத்துல வேணாலும் ரொம்ப பொறுமையா இருப்பேன். ஆனா என்னமோ தெரியல, இந்த சக்தியை பார்த்தாலே எனக்கு பத்துச்சு வருது. இவளை இப்படியே விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு இவள உண்டுலன்னு ஆக்கலனா என் பேர் அனிதா இல்ல. அனிதா, கொஞ்சம் நில்லு. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இந்த நேரத்துல நீயா போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. யாரு? நான் தேவையில்லாம பிரச்சனை பண்றேனா? ஏன் இடத்துல இருந்து நீங்க பார்த்தாதான் தெரியும் நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு. அத்தை, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவளை பார்த்து நான் கோவப்படாம எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும்? என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்லது எல்லாமே நடக்காம நாசமா போனதுக்கு இவ ஒருத்தி மட்டும்தான் காரணம். ஒண்ணுக்கு 2 முறை என் வாழ்க்கையை தட்டி பறிச்சுவ. சரி, இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கம்பெனி வேலையில கவனம் செலுத்தலான்னு பார்த்தா அதுக்கும் அங்க இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஆப்ப வச்சுட்டாங்க. என்னோட பர்சனல் வாழ்க்கையிலயும் நான் நினைச்சது நடக்கல, என்னோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையிலயும் நான் நினைச்சது நடக்கல. அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஏய், என் வாழ்க்கையில நிம்மதியை காப்பாத்துறதுக்கு நீங்களும் போராட மாட்டீங்க, என்னையும் போராட விட மாட்டீங்க. எப்பவுமே என்கிட்ட சொல்றதுக்கு ரெடிமேடா ஒரு டயலாக் வச்சிருப்பீங்களே, அனிதா பொறுமையாரு நிதானமாருன்னு. நீங்க என்னமோ பண்ணுங்க அத்தை. அவ மூஞ்சிய பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னால இருக்கவே முடியாது. நான் போறேன். அனிதா, என்னாச்சு மம்மி? ஏன் அனிதா இவ்வளவு கோவமா போயிட்டு இருக்கா? அவ கிடக்குறா, விடு. போனா போயிட்டு போட்டோம். அவளுக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. அப்புறம் சந்தோஷ், நீ போன காரியம் என்ன ஆச்சு? சொதப்புற மாதிரி எதுவும் பிளான் இல்லையே? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல மம்மி. ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க வரதுக்கு முன்னாடியே இன்ச்சா பார்த்து அதுக்கப்புறம் தான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். எப்பவுமே நீ போடுற பிளான்ல எனக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. ஆனா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல சம்பந்தமே இல்லாம அந்த சக்தி இங்க வந்ததுதான் எனக்கு கொஞ்சம் நெருடலாவும் உறுத்தலாவும் இருக்கு. மம்மி, அந்த சக்தி மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அந்த பிளானை கெடுக்கவும் முடியாது, அத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. மம்மி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை மாடிக்கு போயிடும். அந்த குழந்தையோட போய் விளையாடுவேன். அம்மா வர நேரம் பார்த்து அந்த குழந்தை முன்னாடி பாலை மேல இருந்து தூக்கி போடுவேன். கீழே விழுந்ததுமே அந்த குழந்தை கண்டிப்பா எடுக்க போகும். அப்போ
அந்த குழந்தை மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துரும். இது வரைக்கும் சூப்பர்ரா. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லி வச்ச பிரஸ் மீடியாலாம் பக்கத்துல தான் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பிரேக்கிங் நியூஸா மாத்திருவாங்க மம்மி. அந்த குழந்தை இறந்து போனதும் அதே காரணமா வச்சு இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க ருத்ரா அத்தை. ஏற்கனவே 5 வருஷமா நடக்காம தள்ளி போயிட்டு இருந்த இந்த ப்ராஜெக்ட் இப்போதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்து மொத்தமா இந்த ப்ராஜெக்டை இழுத்து மூடிட்டா அது மூலமே ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு 20 கோடி ரூபாய் நஷ்டமாகும் மம்மி. ருத்ராத்தை ரொம்ப புத்திசாலி. கம்பெனி விஷயத்திலையும் அவங்க யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அவங்களே சிவாவை கூப்பிட்டு இது வரைக்கும் நீ புடுங்க நாணயெல்லாம் போதும், இதுக்கப்புறமா நீ ஒன்னும் கட்ட வேண்டாம்னு அவனை அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எம்டி போஸ்டுக்கு நம்ம நினைச்ச மாதிரியே அந்த அனிதா திரும்ப வந்துருவா. சூப்பர்ரா சந்தோஷ். சரி மம்மி, நான் போய் என் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேன். போ. ரிசப்ஷன் இங்கே தான் சார் இருக்கு. சரி, கான்ஃபரன்ஸ் ரூம் எங்கே வரும்? இந்த இடத்துல ஆஃபீஸ் ரூம் இருக்கு சார். ம், அப்படியே ரைட் சைடில் கான்ஃபரன்ஸ் ரூம் சார். அதுக்கப்புறம் இந்த லெஃப்டில் தான் சார் பேண்ட்ரி வருது. அப்புறம் இந்த ஏரியா தான் சார் ஒர்க் ஸ்டேஷன். சரி, ஓகே. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட புது ஃப்ரான்ச்சைஸுங்கிறனால நம்ம கம்பெனிக்கு இருக்கக்கூடிய சில ட்ரேட்மார்க்ஸ் எதுவும் பில்டிங்கில் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சரிங்க சார். 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இது. ப்ராப்ளம் இருந்ததுனால அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் பிஸியாக இருந்துட்டோம். இப்போ ஒரு வழியாக எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுனால அத்தை இதை நம்மளை குயிக்காக முடிக்க சொல்லியிருக்காங்க. எஸ் சார். ஏன்னா பிரான்ச்சை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ நார்மலாக போயிட்டு இருக்கிற ஸ்பீடை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணாதான் சொன்ன டயத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சரிங்க சார். இந்த ப்ராஜெக்டோட ஒர்க்கை நம்மளால கம்ப்ளீட் பண்ண சார். முடியும். ம், ஓகே சார். ஓகே. ஹாய், புதுசா ஒரு விளையாட்டு விளையாட போறோம். அதுல நீங்க ஜெயிச்சிட்டா நான் பெரிய சாக்லேட் வாங்கி தரேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த பாலை தூக்கி போட போறேன். நீங்க ஓடி போய் சரியா எடுக்கணும். இந்த பால் எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துக்கு ஓடி போய் இந்த பாலை நீங்க எடுத்துட்டு வந்துடணும். சரியா? ஓகேவா? பாப்பா, சிவா
சிவா சார் என்னாச்சுமா? அங்க பாருடா, அங்க பாருடா, என்னடா பண்ணி வச்சிருக்க? குழந்தை வந்து கீழே விழுந்து பார்த்தா சிவா உயிருக்கு போராடிக்கிட்டு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். வா, வா, மாமா மாமா என்னம்மா பண்ண போற? டேய் சிவா அங்க தொங்கிட்டு இருக்கான். மாமா, கூட நம்ம மாட்டிப்போமா? பரவாயில்ல, நீ வா. சிவா சார், சிவா சார், சிவா சார், கையை கொடுங்க. சிவா சார், கையை கொடுங்க சார். சிவா சார், கையை கொடுங்க. சார், ஐயோ. என்ன பண்றது? சார், என்னோட ஷாலை பிடிங்க சார், நல்லா பிடிங்க. நல்லா பிடிங்க. அப்பா ஒண்ணு யாருமா யாருமா? என்னடா என்னடா? ஓகே ஓகே ஓகே. சரி வா 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 வா. எப்படி சார் ஒரு முதலாளியா இருந்துகிட்டு உங்க உயிரையே பொருட்படுத்தாம அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துனீங்க? உங்க செயலை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். உங்களை நம்பி எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கு சார். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு குழந்தைக்காக ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? பப்ளிசிட்டிக்காகவா? முதல்ல நீங்க கேட்ட கேள்வியே ரொம்ப தப்பு. உங்க கண்ணு முன்னாடியே ஏன் நீங்க பெத்த குழந்தைய ஆபத்துல இருந்தா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எதை பத்தியும் யோசிக்காம பதறி போய் காப்பாத்திருவோம். அதே மாதிரி தாங்க இதுவும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஏன் இந்த ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயியும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் எங்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாருமே எங்களோட குழந்தைங்க மாதிரி தான். நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கான முழு பொறுப்பையும் அந்த ஸ்கூல் தானே ஏத்துக்குது. அதே மாதிரி தான் இதுவும். ஒவ்வொரு வீட்ல இருந்தும் பல கனவுகளோட பல கமிட்மெண்ட்ஸோட தான் எல்லாரும் இங்க வேலைக்கு வராங்க. வேலைக்கு வர்ற இடத்துல அவங்களோட பாதுகாப்புக்கு நாங்க தானே பொறுப்பு. நீங்க எல்லாம் பாராட்டுற அளவுக்கு நான் பெருசா எதுவுமே செய்யல. எனக்கு தெரிஞ்சு இப்பவும் நான் என் கடமையை தான் செஞ்சேன். ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ. வாங்க போலாம். சரிங்க சார். மம்மி பாத்தியா, நம்ம விஷயத்துல எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த சக்தி தலையிடுறா. கழுகுக்கு மூக்கு வெறுத்த மாதிரி நம்ம எது பண்ணாலும் அப்படியே உள்ள புகுந்து எல்லாத்தையும் உள்டாவா மாத்தி விட்டுட்டு இருக்கா. ஏய், அந்த சக்தி பண்ண காரியத்துக்கு அவன் மூக்க அடிச்சு உடைச்சாலும் பரவாயில்ல, அதை விட்டுட்டு நீ என்னடா கோவத்துல காரை போட்டு அடிச்சிட்டு இருக்க? நம்மளே ஓரமா ஒதுங்கி போனாலும் அடிக்கடி தேவையில்லாம இவன் நம்ம விஷயத்துல மூக்க நுழைச்சு நம்ம பண்ற எல்லா வேலையும் கெடுத்து குட்டிச்சவரா ஆக்கிட்டு இருக்கா.
இவளை எல்லாம் கொலை பண்ற அளவு கூட போயாச்சு. இருந்தாலும் அவ நல்லா எனர்ஜியா தான் இருக்கா. ஆனா ஒவ்வொரு முறையும் அவளை அழிக்கணும்னு நினைச்சு நினைச்சு நாம தான் இப்படி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கோம். வேட்டைக்கு கிளம்பி போய் ஒவ்வொரு முறையும் புளிய பிடிக்கணும்னு வலைய விரிச்சா எலி வந்து அந்த வலை எல்லாத்தையும் கடிச்சு கன்றாவி ஆக்கிட்டு போகுது. அந்த மாதிரிதான் இவ அடிக்கடி நம்ம விரிக்கிற எல்லா வலையையும் நாசமாக்கிட்டு இருக்காடா. மம்மி, அவ இருக்கிற வரைக்கும் நம்ம நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காது மம்மி. அதுவே நம்ம நினைச்சாலும் ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணி அதை நடத்த விடாம பண்ணிடுறா அவ. டேய் சந்தோஷ், சும்மா நாமளே அவளுக்கு பில்டப் கொடுத்து பெரிய ஆள் ஆக்கி விடாம கொஞ்ச நாளைக்கு நாம எதையும் கண்டுக்காம இருப்போம். இத நான் ஏன் உனக்கு சொல்றேன்னா, இப்ப நாம சக்தி மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சோம்னா சிவாவை கம்பெனி விட்டு துரத்துற பிளான் சொதப்பிடும். இந்த இந்துவோட கனவு ருத்ரா சாம்ராஜ்யத்துக்கே கோடீஸ்வரி ஆகணும்னு தான். அதனால என்னோட முழு கவனமும் அதுல மட்டும்தான் இருக்கணும். உனக்குமே அதுல தான் இருக்கணும். கோடீஸ்வரியா ஆகணுங்கிற நம்ம போற இந்த ரூட்ல இந்த சக்தி மாதிரி ஆளுங்கெல்லாம் குறுக்க வந்தா அவங்க குறுக்கெலும்புல ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருக்கணும். மம்மி, எனக்கு ஒண்ணு இப்ப தோணுது. ஆனா எங்க அதை நான் சொன்னா நீங்க என்ன திட்டிடுவீங்களோன்னு பயமா இருக்கு மம்மி. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அப்ப அது கண்டிப்பா கிறுக்குத்தனமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. உனக்கு இப்ப தோணுது ஏதாவது உருப்படியா இருக்கான்னு பாக்கலாம். ஓகே, ருத்ராத்த இங்க வந்து சிவான கம்பெனியை விட்டு அடிச்சு துரத்துறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதுன்னு தான் தோணுது மம்மி. சரி, இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால சிவானனை கம்பெனிக்கு வரவிடாம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டா. இங்க பாருடா, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேக்குறேங்கிறதுக்காக கடைசியில என் புள்ள சிவாவை பலியாடாக்கணும்னு நினைக்காத. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிய இப்போதைக்கு அவன் ஆளக்கூடாதுங்கிறது மட்டும்தான் யோசிக்கணும். சிவா உயிரோட வாழக்கூடாதுன்னு யோசிக்க கூடாது. புரிஞ்சுதா? மண்டையில மசாலா இல்லாதவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் மட்டமா யோசிப்பாங்க. இன்னொரு தடவை சிவா விஷயத்துல நீ ஏடா கூடவா ஏதாவது பண்ண, அவ்வளவுதான் உன்ன. இப்பதான் உனக்கே தெரியுமே என்னோட முழு சுயரூபம் என்னன்னு. என்னோட 3 பசங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஐயோ மம்மி, நான் ஒன்றும் பெரிய சம்பவம் பண்ண போறது இல்ல. அண்ணனை 2 தட்டு தட்டி கொஞ்சம் ரெஸ்ட் விடலாமேன்னு தான் நான் சொல்ல வந்தேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். மா, நீங்களே நல்லா யோசிச்சு நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிவா அண்ணா இந்த கம்பெனில இருக்கிற வரைக்கும் இங்க இருந்து உங்களால ஒரு சல்லி பைசா கூட எடுக்க முடியாதுமா. அதோட மட்டும் இல்லாம ருத்ராத்த அவ்வளவு சீக்கிரமா அண்ணனை வெளியே அனுப்பவும் மாட்டாங்க. அனிதா வந்த பதவியில உட்கார வைக்கவும் மாட்டாங்க. மயில் இறகு போடும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் கடைசி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் மம்மி. அதனால இனிமே நம்ம மற்றவங்களை வச்சு கேம் ஆடுறத விட மற்றவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரியே கேம் ஆடுவோம். இப்போதைக்கு நமக்கு அதான் மம்மி சேஃபே. நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய சதி திட்டமே நடக்குது. என்ன சொல்றீங்க சக்தி? எனக்கா? என்ன சுத்தியா? ஆமா சார், உண்மையிலேயே உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இல்லனா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கண்டுக்காம இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா யாராவது கேர்லெஸ்ஸா எடுத்துக்குவாங்களா? உண்மையிலேயே எனக்கு தெரியலங்க. ஒரு வெல்விஷரா அது என்னன்னு நீங்களே சொல்லுங்க. சார், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சைட் பாக்குறதுக்கு வரும்போது சொல்லி வச்ச மாதிரி எப்படி அவ்வளவு பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க எல்லாம் வந்தாங்க? இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் போறேன்னு சொன்ன அந்த இடத்துக்கு முன்ன பின்ன எந்த தகவலும் கொடுக்காம சரியான நேரத்துக்கு எப்படி அவங்களால அங்க வர முடியும்? சம்பந்தமே இல்லாம அந்த குழந்தை எதுக்காக மாடிக்கு வரணும்? மத்தவங்க கண்ணில் படாம அந்த குழந்தை கரெக்டா கீழே விழ போகும்போது எதுக்கு உங்க கண்ணில் படணும்? யதார்த்தமா உங்க கண்ணில் பட்டுச்சா, இல்லனா யதார்த்தமா உங்க கண்ணில் படணுங்கிறதுக்காக யாராவது அந்த குழந்தைய அங்க கொண்டு வந்து விட்டாங்களா? இப்படி உங்களை சுத்தி நடக்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம தனியா உட்கார்ந்து மத்தவங்க கூட பேசுறத விட
நம்ம கூட நாம பேசுறப்பதான் நிறைய உண்மை என்னங்கிறது உங்களுக்கே புரியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க மிஸ்ஸஸ் இந்துங்கிறது யாரு? ஆ, சொல்லுங்க சார், நான் தான் இந்து. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பேர் பசுபதி, கமிஷனர் ஆஃப் போலீஸ். நான் ஒரு என்கொயரி விஷயமா வந்திருக்கேன். என்கொயரியா? ஆமா, தம்பி யாரு? இவன் என் ரெண்டாவது பையன் சந்தோஷ். உட்காந்து பேசலாமா? கண்டிப்பா சார், ப்ளீஸ். சார், இப்ப வரைக்கும் நீங்க எதுக்காக என்ன என்கொயரி விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க மேடம்? சொல்றேன். கொலை செய்யப்பட்டு இறந்து போன சீதா விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். ஆரம்பிக்கலாமா? சார், நீங்க நினைச்சு வந்த மாதிரி ஆளுங்க நாங்க இல்ல சார். எங்களுக்கும் அவங்களுக்கோ எந்த சம்மந்தமும் இல்ல சார். இவன் ஒருத்தன் போதும் நம்மள காட்டி கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் அமைதியா தான் இருந்தா என்னடா? தம்பி, நான் கேள்வி கேட்க வந்தது உங்க அம்மா கிட்ட. நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னு தெரியாம நீ ஏன் தம்பி மனப்படம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிற? இது வரைக்கும் நார்மலா இருந்த எனக்கு நீ இப்படி பேசுறத பாக்குறப்ப சின்ன சந்தேகமா இருக்கு.